மாங்காய் பச்சடி. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். மாம்பழ பச்சடி என்பது பச்சையான மாம்பழங்களிலிருந்து செய்யப்படும் ஒரு பாரம்பரிய தென்னிந்திய இனிப்பு மற்றும் புளிப்பு கலந்த ஊறுகாய் ஆகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: பச்சை மாங்காய், வெல்லம், மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், உப்பு, நீர், நெய் அல்லது எண்ணெய், கடுகு விதைகள், வெந்தய விதைகள், கறிவேப்பிலை. படி 1. மாங்காயை கழுவி பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். தனியாக எடுத்து வைக்கவும். படி 2. ஒரு பானை அல்லது கடாயில் நறுக்கிய மாம்பழம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். படி 3. தீயை குறைத்து மூடி மாம்பழத் துண்டுகள் மென்மையாகவும் நன்கு சமைக்கப்பட்டும் இருக்கும் வரை கொதிக்க விடவும். இதற்கு சுமார் 10 முதல் 15 வரை நிமிடங்கள் ஆகும். படி 4. மாம்பழம் மென்மையாகும் வரை சமைத்த பிறகு துருவிய வெல்லத்தை பானையில் சேர்க்கவும். வெல்லம் முற்றிலும் கரையும் வரை நன்றாக கலக்கவும். படி 5. மற்றொரு 5 முதல் 7 வரை நிமிடங்கள் அல்லது கலவை சற்று கெட்டியாகி சுவைகள் ஒன்றிணையும் வரை கொதிக்க விடவும். தேவைப்பட்டால் வெல்லம் மற்றும் உப்பை சரிசெய்யவும். படி 6. பச்சடி கொதிக்கும் நேரத்தில் தாளிப்பு தயார் செய்யவும். ஒரு சிறிய கடாயில் நெய் அல்லது எண்ணெய் சூடாக்கவும். படி 7. கடுகு சேர்த்து அது வெடிக்கும் வரை விடவும். பிறகு வெந்தயம் மற்றும் காய்ந்த மிளகாயைச் சேர்க்கவும். சில நொடிகள் மணம் வரும் வரை வதக்கவும். படி 8. கறிவேப்பிலை மற்றும் பெருங்காயத்தூள் சேர்க்கவும். மசாலா கருகாமல் கவனமாக மேலும் சில வினாடிகள் வதக்கவும். படி 9. தயார் செய்த தாளிப்பை மாங்காய் பச்சடி மேல் ஊற்றவும். மெதுவாக கலக்கவும். படி 10. அடுப்பிலிருந்து இறக்கி பரிமாறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் ஆறவிடவும். ஆறும்போது சுவைகள் கூடும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.